தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திறன் வகுப்புக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு மாதாந்திர தேர்வு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அதற்கான டைம் டேபிளும் வந்திருக்குது. இன்னைக்கு வந்து தமிழ். அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்றதுங்கிறத இந்த காணொளியில பார்க்க போறோம். டவுன்லோட் பண்ண முடியாதவங்க இந்த காணொளியுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தமிழுக்கான 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த 4 வகுப்புக்கு தனித்தனியாக வினாத்தாள் வழங்கியிருக்கிறாங்க. அந்த வினாத்தாள வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் குடுக்குறேன். நீங்க அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் வச்சுக்கலாம். சரி. அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசா பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன குடுத்துருங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க. அதுக்கான ஒரு குரோம் ப்ரௌசருக்கு போயிடுங்க. உங்களுக்கான அந்த ப்ரௌசர் எடுத்த பின்னாடி வரக்கூடிய அந்த மெயின் பேஜ்ல கூகுள் உடைய சர்ச்ல exam.tn school.gov.in இது மாதிரியான அந்த இன்டர்ஃபேஸ் வரும். இதோடைய வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துடுறேன். நீங்க அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்த உடனே நீங்க இந்த இன்டர்ஃபேஸ் பார்ப்பீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பகுதியில டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் வரும். டிஸ்கிரிப்டிவ் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் வரும். அதுல போயிட்டு 6த் திறன் கொஸ்டின், 7த் திறன் கொஸ்டின், 8த் திறன் கொஸ்டின், 9த் திறன் கொஸ்டின் இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த டவுன்லோட் செக்ஷன்ல போகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 கொஸ்டின் பேப்பர். 6க்கும் 7க்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர். 8க்கும் 9க்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒரு 6ல ஒரு கொஸ்டின் பேப்பரையும் 8த், 9த்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 6வது கொஸ்டின் பேப்பர் செட் ஏ 20 மார்க் 40 நிமிஷம் ஒரு பிரிவுல குடுத்துக்கிறாங்க. இத பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து மாணவர்களுக்கு டெஸ்ட் வச்சு அந்த மதிப்பெண்ண எம்இஸ்ல குறிக்கணும். அதே மாரி பாருங்க அடுத்தது வந்து 9த் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இது 9த் செட் பி கொஸ்டின். ஓகேங்களா? இதுலயும் பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ல 2, 2 மார்க் வீதம் குடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பேஸ் லைன் எப்படி டெஸ்ட் வச்சோமோ, அதே சேம் மாடல்ல இந்த கொஸ்டின் குடுத்துக்கிறாங்க. இந்த வினாத்தாள்களுடைய மதிப்பெண்ண எம்இஸ்ல குறித்து அடுத்து வகுப்பு நிலை திறன்களுக்கு நம்ப அவர்களை உட்படுத்தணும். ஸோ இதுதான் டவுன்லோட் பண்றதுக்கான வழிமுறைகள். மேலும் இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் பிடிஎஃப்பையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதே மாரி இந்த வெப்சைட் போறதுக்கான அந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் இங்க குடுத்துர்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க. அதுல ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்துருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு தம்ஸ் அப் லைக்கும் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. அதற்கான அடுத்த காணொளி தயாரிப்புக்கான எங்களுக்கு ஒரு உத்வேகம் அமைகிறது. ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய வெப்சைட், நம்மளுடைய யூடியூப் சேனல் 2யும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திறன் வகுப்பு மாணவர்களை திறன்மிக்க மாணவர்களாக மாற்றுவதற்கான வழிகளை நாம் தொடர்ந்து கையாளுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதை மற்றும் தமிழ் விதை வலையொலி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.